மீனிங்களா தான் 5 காமராஜ். ஓகே குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு யார் யார் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பீப்புள்ஸ்? சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஆக்டர் பார்த்துட்டிங்களா? ஓகே, ஆக்டர்ஸ் வேற யாரு? அதை பார்த்தே சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அப்புறம் மாடல்ஸ் இருப்பாங்களா? ஸோ வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லி அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வீட்டு ஒர்க்கோ அதே மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கோ எந்த ஒர்க்கும் இருக்கா அது மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ், அதுக்கப்புறம் ஷூட் போகிறது, அவங்களோட ஃபர்தர் ஒர்க் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். டைம் இல்லைனாலும் அதோட ரொட்டீன் லைஃப்பில் அவங்க பழகிட்டாங்க. ஸோ இது இப்போ இவங்க ஆஞ்சலினா ஜோலி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பற்றி உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? தெரிஞ்சதை சொல்லலாம். ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸ் அண்ட் பிரஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு 5 years முன்னாடி. ஸோ அப்படி இருந்துமே அவங்களோட ஹெல்த் கான்ஷியஸ் வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு பிரஸ்ட் அண்ட் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணோட்டியும் அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அப்படியே இருக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து டயட் பேட்டர்ன், நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ட்ரைனிங்களோட நிதம் அவ்வளோ. ஓகே, என்ன மாதிரி டயட் பேட்டர்ன் நாங்கள் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட் வந்து சிம்பிள் டயட் தான், நார்மல் வெஜ்ஜு அந்த மாதிரி தான். ப்ளஸ் வந்து அவங்களோட ட்ரைனிங் வந்து ஃபிட்னஸோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கார்டியா பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு ஃபிட்னஸ் ட்ரைனிங் வந்து ஜிம் போய் பண்ணுறது. ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விராட் கோலி. யார் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள்? எனக்கு பிடிக்கும். ஸோ அவரோட எப்படி சொல்றது, நம்ம கிரிக்கெட் டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆனாலும் நிறைய பேர் இருக்காங்க ஃபிட்னஸ், யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ரன்னிங் ஓடுவாங்க, தோனின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அவங்களோட ஹைட்ரேஷன் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கும் எல்லாமே அவங்க வந்து வெஜ்ஜில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ நான்வெஜ் எடுக்கிறத இருந்தாலும் அவங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவங்களோட ட்ரைனிங் ப்ளஸ் வந்து அவங்களோட ஃபுட் பேட்டர்ன். ஸோ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மலைக்கா அரோரா. இவங்க வந்து ஒரு டான்ஸர் ப்ளஸ் வந்துட்டு ஒரு மாடல். ஸோ இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாருமே வெஜ்ஜி தான் எடுத்து ஃபிட்னஸ் ட்ரெயின் பண்ணி தான் அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கணும் இல்லை. ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சாப்பிடுவாங்க, வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே பவுலில் தான் சாப்பிடுவாங்க டெய்லியுமே. ஸோ அப்படி சாப்பிட்டா அவங்களோட ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எக்ஸசைஸ் பேட்டர்ன் அப்படி. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெக்னிக் பேலன்ஸ் டயட் ப்ளஸ் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணி தான் அவங்க ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து இவங்களுக்கு வேணால் ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் வந்துட்டு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்மளோட பேட்டர்ன் இப்போ இங்கே இருக்க சொல்கிறேன் ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நான் ஐடியாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வீட்லேயும் ஒர்க் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு ஆஃபீஸ்லேயும் ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் ஸோ பிஸி லைஃப்பில் எப்படி வந்துட்டு நம்ம ஃபிட்னஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரிஜினல் டாபிக். ஃபிட்னஸ்க்குள்ளே எப்படி வந்து பிஸி லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபிட்னஸை வந்து கொண்டு வரலாம், அதுக்கு சில வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இது வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இல்லை, நம்ம சிம்பிள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். மவுத். ஓகே, கரெக்ட். அண்டு ஆயுர்வேதிக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயுர்வேதிக்கில் பார்த்தீங்கன்னா 32 டைம்ஸ் வந்துட்டு அடல்ட்டோட டீத் வந்து 32 இருக்கா. ஸோ அதை வந்து அந்த அளவு வந்துட்டு நம்ம ஃபுட்டை வந்து மென்று சாப்பிட்டு இங்கேருந்தே ஒரு கூலாக கொண்டு போகணும். அப்போ தான் வந்து இங்கேயே பாதி காப்ஸ்லாம் இங்கே மவுத்லேயே வந்து அப்சார்ப்ஷன் ஆகிடும். ஸோ இங்கேயே வந்து அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஸ்டொமக்குக்கு கொடுக்க வேண்டிய லோடு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 32 டைம்ஸ் வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு சாப்பாடும் வந்துட்டு மென்று தான் சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ஓகே. ஆனா இப்ப இருக்க பிஸி லைஃப் ஸ்டைல்ல நம்ம வேகமா வேலை செய்யறோம், வேகமா சமைக்கிறோம், வேகமா சாப்பிட்றோம். அதே மாதிரி மெட்டபாலிக் இது இப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா நம்மளோட மெட்டபாலிக் லோடு வந்து ஆர்கான்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றோம். ஸோ அப்படி கொடுக்கும் போது இங்கேருந்தே நம்ம ஓரளவு வந்து மிஷினுக்கு வந்து கரெக்டான லெவல் வந்து கொடுத்தோம்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இதே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸஸாக வந்து லோட் கொடுக்க அது வந்து லோடு அதிகமாகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து லீட் டு டிசீஸ். இப்போ வர டயபெட்டிஸ் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லிவர் டிசீஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரீசன் இதுதான். ஸோ ஏன்னா வேகமாக சமைக்கிறோம், வேகமாக சாப்பிட்றோம், அண்ட் வேகமாக செத்துடுறோம். ஓகே, அடுத்தது ப்ராப்பர் டைஜஷன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? சாப்பிட்டது ஓகே. ப்ராப்பர் டைஜஷன்னா நம்மளோட ஃபுட்டு ப்ளஸ் வந்து கேஸ்ட்ரிக் ஜூசஸ், அதை என்சைம்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி, ஸோ அது வந்து ஒரு சேர்னிங் மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்படி சுருங்கி விரியது தான் அது சேர்னிங் சொல்கிறாங்க அந்த டேர்மில். ஸோ அது வந்து சுருங்கி விரிஞ்சும் போது நமக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அது டைஜஸ்ட் ஆகி நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும், அது அப்சார்ப்ஷனுக்கு வந்துடும். ஸோ இதே வந்துட்டு நம்ம வந்து எக்ஸஸாக லோடு கொடுக்குறோம். இன்கேஸ் வந்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு அல்வா சாப்பிட்டு, அதுக்கப்புறமேட்டு அதுவும் பத்தலன்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் சோடா குடிக்கிறோம்ல, அப்படி சண்டே அன்னைக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு சொல்லுவோம், அந்த புளியப்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேட் ஆர்டர். ஸோ புளியப்பம் ப்ளஸ் வந்து இங்கே வந்து எரிச்சலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இதுக்கு தான் ரீசன். ஸோ இது வந்து தள்ளி போயிடுச்சு, சாரி. இது வந்து இம்ப்ராப்பர் டைஜஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சரி, அடுத்தது வந்து ஈட் ஒன்லி ஹங்க்ரி. இதுக்கு எப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், இந்த இம்ப்ராப்பர் டைஜஷனை எப்படி குறைக்கலாம்? ஈட் ஒன்லி ஹங்க்ரி. எக்ஸஸாக ஈட்டிங் பண்ணுறோம். எப்படி லாங் டைமு மூவி டைமில் எடுத்துட்டோம், நம்ம 2 மணி நேரம் மூவி நடக்குது. ஸோ அப்போ அந்த பாப்கார்ன் அவ்வளோ பெருசாக வாங்கிட்டு போகிறோம், அது வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஸோ அப்படி வாங்கிட்டு போய் நம்ம ரொம்ப நேரம் வந்து எடுத்துகிட்டு அதை படம் முடிகிற வரைக்குமே கொறிச்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி கொறிச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உட்காந்து கொறிச்சிட்டே உட்காந்துட்டே இருக்கோம், எந்த ஒரு மூவிங் இல்லை, கண்டிப்பாக இது ஒபேசிட்டியில் தான் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உணவை அறைந்து கடைபிடித்து மாறல்ல துவிக்க தோர பசித்து அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். அதாவது ஆசைக்கு அதிகமாக சாப்பிடாம ஏற்கனவே சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணம் ஆனொட்டி நெக்ஸ்ட் லெவலில் வந்து நமக்கு உணவுக்கு நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டா கண்டிப்பாக அது வந்து ஜீரணம் ஆகி அது அப்சார்ப்ஷன் போகும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது நான் என் டோனில் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது ஓகே, கேம் போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கெஸ் த வேர்ட், கண்டுபிடிங்க. ஃபுட் ரிலேட்டட், படம் இல்லை, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டட். சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, கரெக்ட். டயட். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட பாடியில வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வாட்டர் இருக்கு, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது தெரியுமா மேம்? நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியல. 70% கரெக்ட். பாடி வாட்டர் கண்ட 70%. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லுங்க. இங்கேயே போட்டிருக்கேன், இதோ மெட்டபாலிக் ப்ராசஸ். நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறதுலேருந்து டைஜஷன், அப்சார்ப்ஷன், அது எலிமினேட் ஆகிற வரைக்குமே நம்மளோட வாட்டர் வந்து அவ்வளோ பங்கு வகிக்குது. காரணம் வந்துட்டு வாட்டரில் இருக்கு. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, மெட்டபாலிக் சேஞ்சஸில் இன்கேஸ் ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகணும்னா நம்ம ஒரு மிக்சியில் ஒரு சட்னி அரைக்கணும், கண்டிப்பாக அதில் வாட்டர் போட்டால் தான் அது அரைக்க முடியும். கரெக்டுங்களா?
ஓகே, அடுத்தது வந்து அது அப்சார்ப்ஷன் ஆகணும். ஒரு செல்லுக்கு கொண்டு போகிறதுக்கு, அந்த ஆக்சிஜன் கொண்டு போகிறது, ஃபுட்டோட மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம வாட்டர் யூஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு இன்கேஸ் வந்து நம்ம பாடியிலேயே சில சிம்டம்ஸ்லாம் தெரியும். தேர்ஸ்டாக இருக்கிறதா, தாகம் அதிகமாக எடுக்கிறது, ட்ரை மவுத், ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இப்படி ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கப்புறமேட்டு ரேப்பிடாக ஹார்ட் பீட் எக்ஸஸாக அடிச்சுட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து அதிகமாக தலைவலி எடுக்கிறது, ட்ரை ஸ்கின்னு, ப்ளஸ் வந்துட்டு யூரினேஷன் வந்து கம்மியாக போகிறது, எல்லோ கலரில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டீஹைட்ரேட்டாக இருக்குங்க அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கெஸ் த வேர்ட். இந்த சாப்பிட ஐட்டம் இல்ல, இது ரிலேட்டர் தான், டாபிக் ரிலேட்டர் தான். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் அவாய்ட் ப்ராசஸ் ஃபுட். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோட லைஃப் ஸ்டைல்லையுமே பார்த்தா பிஸி லைஃபாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இல்லை சொல்கிறேன், பிஸி லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரி எடுத்திருக்கான் பார்த்தீங்கன்னா, ரெடி டு குக் அண்ட் ஈட். கண்டிப்பாக எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணிடுறேன். நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் மேகியில் வந்து 2 minutes ஆன் இது. அப்புறமேட்டு இப்போலாம் வந்துட்டு பேக்லேயே டின்லேயே வந்துடுது. அதை எடுத்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு அப்பயே ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்றலாம். அப்புறமேட்டு பீஸா பேஸு, சப்பாத்திலேருந்து எல்லாமே ரெடியாக வந்திருக்கு. எடுத்து அப்படியே போட்டு தவாவில் போட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படிலாம் சாப்பிட்றதுனால என்ன மாதிரி வரும்னா கண்டிப்பாக அது லீட் டு டிசீஸ் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இப்படிலாம் இருக்கும் போது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஹோம்மேட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் எங்களால் வீட்டில் இல்லை ஹாஸ்டலில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும் போதே சரி, நீங்கள் வெளில போயிட்டு ஒரு இடத்துல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக அதோட நேச்சுரல் ஃபார்மாக நம்ம ஒரு ஜூஸோ இந்த மாதிரி சாலடோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நேச்சுரல் ஃபார்ம் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஹோம்மேட் ஃபுட் எடுத்துக்கலாம். ஓகே, கெஸ் த வேர்ட். ஈஸி தான், அதான் இந்த கண்ட்ரி கண்டுபிடிச்சிங்கன்னா வந்துடும். ஸ்லைடு முன்னாடி ஸ்லைடு ப்ளஸ் இந்த வச்சிங்கனால ஈஸியாக கண்டுபிடிக்கும். பார்த்துக்கோங்க. ஓகே, ஐயோ அச்சோ அச்சோ, ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரை தானே அதில் வரும். அதெல்லாம் வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் கண்டுபிடிங்க, இதுக்கெல்லாம் மாற்ற மாட்டேன். இல்லை 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 இல்ல 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 வேர்டு தான். கரெக்ட். நெக்ஸ்ட் இது ஒரு முக்கியமான பார்ட். நம்ம ஃபிட்னஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா ஃபுட் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃபுட் எடுத்தாலும் அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம கொஞ்சமாச்சும் மூவ் பண்ணணும். ஸோ எடுத்துகிட்டே இருக்கோம், காலிலேருந்து ஒர்க் பண்ணுறோம், நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். சரி, நடுவில் கொஞ்ச நேரமாச்சும் நடந்துட்டு வரலாம். ஸோ அப்படி கரெக்ட். இப்போ என்னாச்சுன்னா, இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம ஐடி செக்டாராக இருந்தாலும் சரி, நான் ஐடியாக இருந்தாலும் சரி, நம்ம ஐடி மாதிரி தானே போகுது இல்லையா? ஸோ ஒவ்வொரு சரி ஓகே, இப்போ ஒவ்வொருத்தரோட பாடியோட இது பொறுத்து, ஜீன் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும். இப்போ வந்துட்டு ஓரளவு ஃபேட்டாக இருக்க பர்சன் வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டு உட்காந்துட்டே இருந்தாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக அப்நார்மலாக ஃபேட் அக்குமுலேஷன் ஆகும். சரிங்களா? இன்கேஸ் வந்துட்டு ஒல்லியாக என்ன மாதிரிலாம் இருந்தாங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கூன் உழுவ ஆரம்பிச்சிருக்கும்.
ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா 1 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம நடந்தே ஆகணும். அதுக்கு ரொம்ப நேரம் நடக்கக்கூடாது. அண்ட் தென் வந்துட்டு ஃபிட்னஸ் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் பிஸியாக இருக்கீங்க, எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒர்க்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் பேண்டில் வந்துட்டு டைம் நோட் பண்ணி அது வந்துட்டு அலாம் அடிக்கும். நெக்ஸ்ட்டில் நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. முன்ன வந்து நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சமாச்சும் நடக்கணும்னு சொன்னேன். அடுத்த லெவல் நம்ம கொஞ்சமாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி கொடுக்கணும். இந்த 2 பிக்சர்லேயும் உங்களுக்கு என்ன தெரிகிறது? அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ என்னன்னா இவர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு யங் பாய் தான். ஸோ இப்பயுமே ஃபிட்னஸ் இல்லாதப்ப அவன் எப்படி இருக்காருன்னா ரொம்ப சோர்வா, எந்த ஒரு ஆக்டிவ் இல்லாம அப்படி இருக்காரா? ஸோ வந்துட்டு நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா கண்டிப்பா நம்மளோட ஏஜ் வந்து ரொம்ப ஓல்டா தான் தெரியும். இன்கேஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டா இருக்காங்க, இருந்தாலும் ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கிறதுனால யங்கா தான் இருக்கு. ஓகே, சரி, நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணலாம்? சூரிய நமஸ்காரம் இருக்கு, 12 ஸ்டெப் இருக்கு. டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி ஒரு 21 நாளைக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? டெய்லி ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் போகலாம். கெஸ் த வேர்ட். இது எல்லாமே ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடா. இந்த டாபிக் முன்னாடி என்ன குரு கரெக்ட். obesity. பே சாங் பே அந்த சாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பே படம் அதெல்லாம் கணக்கு வராது. நாங்களோட தான் ஆஞ்சலினா பத்தி ஜோலி தெரியாது, நான் போடல. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஜிம் போற பீப்புளுக்கு எல்லாருக்கும் தான் இப்போ வந்துட்டு நீங்க ஒர்க் அவுட் போறீங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்த நாள் ரெஸ்ட் கேட்கும் உடம்பு, கண்டிப்பா கேட்கும் அதோட பெயின். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு மேலே எடுத்துக்க கூடாது. ரீசன் வந்து ஏன்னா அது நம்ம மென்டல் ஃப்ரேம்ல வந்து அது ரொட்டீனா ஒர்க்கு நம்ம டெய்லி பண்றப்ப சாப்பிட்றோம், குளிக்கிறோம், அந்த மாதிரி ஒர்க்லாம் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம்னா ஸோ அதை நம்ம சைக்காலஜியா வந்து பதிய வைக்கிறதுக்கும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 நாளைக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னா அது அடுத்து திருப்பியும் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த பெயின், அதோட வலி, அதுக்கப்புறம் அது தூக்கம் இல்லாமல் போகிறது எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் 3 நாளைக்கு மேலே கோச் கொடுக்க மாட்டாரு. மோஸ்ட்லி நல்ல கோச்சாக இருந்தால் கொடுக்க மாட்டாரு. நெக்ஸ்ட் கெஸ் த வேர்ட். கண்டுபிடிங்க, ஈஸி தான். சொல்லுங்க. கார்டியோ. கரெக்ட். ஓகே, அடுத்தது பேலன்ஸ் சைட். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம், மூவ் ஆன் பண்றோம், எல்லாமே சரி. ஆனா தூங்குறோமா? கண்டிப்பா இல்லை. ரீசன் வந்துட்டு கண்டிப்பா இருக்கு. அடுத்தது இது பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல தூங்கி கரெக்டான டைம்ல எழுணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கி காலைல எல்லார மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம பயாலஜிக்கல் கிளாக்ல வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பெருசானதுல இருந்து ஃபாலோ பண்றத நிறைய ரீசன் இருக்கு. மொபைல் யூஸ் பண்றது, ஒர்க் போறோம், ஸோ நைட் நேரத்துல டிப்ரெஷன் ஆகிறது, எல்லாமே ரீசன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ண பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ற இடத்துல
நைட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சாப்பிட்றோம், அதுக்கப்புறமேட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், ஃபிட்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சாப்பாடு உடம்புல ஒட்டாது, எதுவுமே ஒட்டாது. சரியா? ஸோ எதனால ஸ்ட்ரெஸ் வருது? எல்லாம் ரீசன் சொல்லுங்க. முடி கொட்டுறதுனாலயா? ஓகே. வேற வேற அதனால ஸ்ட்ரெஸ் இருக்குங்களா? ஓகே. ஆனா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால தானே உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. சொல்லுங்க. இல்லையா? சரி, நான் ரீசன் ஓகே. நம்ம ஒருத்தர் மேல ஏதோ ஒரு விஷயத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம், அது கரெக்டா நடக்கல, ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு ரீசனா, இது வந்து நமக்கு கிடைக்கும் நினைச்சு அதை எக்ஸ்பெக்டேஷன் வைங்க, இல்லைன்னா வைக்காதீங்க. ஓகே. அடுத்தது இந்த ரீசன்லாம் வந்துட்டு இதெல்லாம் எது சொல்றேன்னா, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த சைடு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்டிவிட்டி மேலே கான்சென்ட்ரேட்டாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் நமக்கு மறந்துடும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. அடுத்தது சோசியல் கனெக்ஷன். சோசியல் கனெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு தான் சொல்லுவாங்க எங்கள் பேரண்ட்ஸால தான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சைடு தான் அந்த மாதிரி யாரு மேலே உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கோ, ப்ளஸ் வந்துட்டு யாருக்கிட்ட போனால் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுமோ அவங்கள யூஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெடிடேஷன். கண்டிப்பாக இதெல்லாம் செட் ஆகலைன்னா கூட இது கண்டிப்பாக செட் ஆகும். காலையில் இருந்த உடனே ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ டெய்லி வந்து பண்ணுங்கள், கரெக்ட் ஆகிடும். அடுத்து வந்து டேக் டைம் ரிலாக்ஸ். எவ்வளோதான் ஒர்க் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் கொடுக்கணும். 1 hour இருந்தாலும் சரி, 2 hour இருந்தாலும் சரி, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தூங்கிடுங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து என்ன கான்செப்ட்னா, நாம் பிஸியாக இருக்க லைஃப் ஸ்டைலில் காலைல எழுந்திரிக்கும் ஆஃபீஸ் வரும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தோசையை பிச்சு போட்டு அடுத்தது வந்து இங்கே விற்கிக்கும் தண்ணி 1 லிட்டர் குடிப்பாங்க. அது ஒரு தோசை தான் போயிருக்கோம், 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைஜஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம் மவுத்துலேயே. ஸோ அப்போ டைஜஷன் ஆகும்போது நம்ம என்சைம்ல இங்கேயே டைலூட் ஆகிடும். அப்படி நடக்கும்போது அப்சார்ப்ஷன் நடக்காது, டைஜஷன் நடக்காது, டைரெக்டாக வயிற்றுல தான் போய் செட்டில் ஆகும். ஸோ அங்கன்னா லோடு அதிகமாக கொடுக்க இருப்போம். ஸோ இது எப்படின்னா ஒரு லெமனை வச்சு ஒரு பர்சனுக்கு ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும்? ஐயோ. அடுத்தது ஒரு 10 பேர்த்துக்கு வந்து ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும்? சரிங்களா? அந்த மாதிரி கணக்கு தான். டைல்யூட் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவலில் நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம எப்படி குறைக்கலாம்? சாப்பிட்றதுக்கு ஒரு சிலர்லாம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 hour தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 hour வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. இன்கேஸ் வந்து நடுவில் உங்களுக்கு வந்து வாட்டர் இன்டேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2 to 3 sips வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து கான்செப்ட் எப்படின்னா, ஒரு மிக்சியோ கிரைண்டரோ எடுத்து சட்னி அரைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர்லாம் சட்னி அந்த பொருள்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடுவாங்க, அப்போ அரையாது. இன்கேஸ் கிரைண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ண கரெக்டான சட்னியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் கெஸ் த வேர்ட். கரெக்ட். மீல். மீல். ஓகே. மீ ஓகே. ஏ வந்துட்டு ஏ நான் ரெடி பண்ணேன். அடுத்தது ஃபாஸ்டிங். இதில் ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஃபாஸ்டிங் வந்து எனக்கு கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இருப்போம். முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமேட்டு ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபுட்டோட ஃபாஸ்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வாட்டர் குடிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது, ஜூஸ் குடிச்சு ஃபாஸ்டிங் இருக்கிறது, பார்ஷியலாக ஒரு சில அமௌண்ட் ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு, அப்புறமேட்டு கலோரி ஒரு சில கலோரி இந்த நான் மோஸ்ட்லி வந்து ஃபேட்டை சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் இப்போ மாடர்ன் டேஸில் வந்தது.
நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன், இந்த மாதிரி இந்த வந்து ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணியிருந்தா ஸோ அந்த மாதிரி கால்சியம் அண்டு சோடியம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் வந்துடும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம்? யாருக்காச்சும் ஐடியா? ஃபாஸ்டிங் எதுக்காக இருக்கிறோம்? கடவுளுக்காக இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. அதுதான் அடுத்தது ரெஸ்ட் கொடுக்கணும். கரெக்ட். கண்டதை சாப்பிட்றோம், கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம், ரெஸ்ட்டே கொடுக்காம ஒரு மிஷினை ஓட்டிகிட்டே இருக்கணும், அது கண்டிப்பாக புகஞ்சு தான் போகும். ஸோ ஓகேவா? ஸோ அது ஒரு ரீசன். ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே எக்ஸஸாக சாப்பிட்ருப்போம் நிறையா, அதெல்லாம் நம்ம பாடியில் வந்துட்டு நிறைய டிஷ்யூஸில் போய் அக்குமுலேஷன் ஆகியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கும் போது வந்து நம்மளோட பாடி வந்து ஃபுட் எதுவும் கிடைக்கலன்னு ஏற்கனவே நம்ம பாடியிலேருந்து அந்த எனர்ஜியை வந்து ரிட்டைன் எடுத்துக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் ஆட்டோபேஜ். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து நம்மளோட பாடியில் எங்கெங்கே அக்குமுலேஷனாக இருக்க எக்ஸஸ் ஃபேட்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். இது சயின்டிஃபிக்காக நிரூபமானது. ஓகே, ஸ்டோர் ஃபேட்டை ரிமூவ் பண்ணிடும். கெஸ் த வேர்ட். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். சாப்பிட்ற போது ஒருத்தர் சொல்லுவாங்க, நின்றுட்டே சாப்பிடாத, ஃபோனை பார்க்காத, அதை பார்க்காத. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க? ஐடியா? ஃபுட்டில் இருக்கணும். ஸோ அந்த ஃபுட்டு வந்து எப்படி வந்து நமக்கு ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டை கவனி, வேறு எதுலேயும் போகாத. அதே மாதிரி கோவத்தில் இருக்கும்போது சிலர்லாம் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புல ஒட்டுமானா கண்டிப்பாக ஒட்டாது, அவங்களோட வயிறு தான் பெருசாகும். சரிங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும், இதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ அதை எப்படி சாப்பிடணும்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை வந்து அப்சர்வ் பண்ணும், அந்த ஃபுட்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் அதை ஃபீல் பண்ணும். இப்போ நம்ம காஃபி சாப்பிட போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டென்ஷனா இருக்கும். அந்த காஃபி சாப்பிட்டு கண்டிப்பா அது ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட சாப்பிடணும். ஓகே, அடுத்தது வந்து அதை டேஸ்ட் பண்ணணும். லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணும், என்ஜாய் பண்ணிடும். ஓகே, ஸோ அடுத்தது மைண்ட்ஃபுல் ஈட்டிங்க ஒரு கண்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் முதல்ல வந்து மெதுவாக சாப்பிடணும். பிளேட் எடுத்துக்கணும், மெதுவாக சாப்பிடணும். அதுக்கப்புறமேட்டு டேபிள் இருந்தால் டேபிள் உட்காருங்க, ஃபோர்க்கு ஸ்பூன் இருந்தால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு நிமிஷம் வந்து மூச்சு விடணும். அதே சிரிச்சிட்டிங்களா? அடுத்தது ஒவ்வொரு பைட்டுக்கும் ஸ்மாலர் பைட்டாக கிடைக்கணும், ரொம்ப பெருசாக கிடைக்கக்கூடாது. ப்ளஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது ரொம்ப நேரம் சூ பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்துட்டு இக்னோர் எந்த ஒரு விஷயத்துலையும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, அடுத்தது வந்துட்டு கண்ணை மூடி சாப்பிடணும். கண்ணை மூடி எதுவும் கண்டதை எடுத்து சாப்பிடக்கூடாது. பைட் போட்டு கண்ணை மூடி என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலியோட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும். சில பேர்லாம் காலேஜில் சாப்பிடும் போது தெரியும் எல்லாருக்கும், அது கொஞ்சமாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ என்ஜாயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு மல்டி டாஸ்கிங், மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இதெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஃபுட்டு எப்படி ரெடி ஆனது, எங்கேருந்து ஃபார்ம்லேருந்து ஃபோர்க்கு நம்ம வாய்க்கு வர வரைக்கும் அது எப்படி வந்தான்னு சொல்லி நீங்களும் ஒரு இமேஜின் பண்ணி சாப்பிடணும். அடுத்தது கெஸ் த வேர்ட். இது ஈஸி தான். இந்த ஆப் நேம் கண்டுபிடிச்சலாம். ஆப் எனக்கு
தப்பு 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 தப்பு. அவங்க காப்பி அடிக்கிறாங்க. கரெக்ட். ஓகே மாத்துறேன். கெஸ் தி வேர்ட். மேல படிச்சுக்கோங்க. அது சொல்லவா? ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட். நம்மளோட பாடி ஃபுட்ல ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எதுனா நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னா நம்மளோட செல் இருக்குல்ல அதெல்லாம் டெத் ஆகிடும், அது வந்து அக்குமுலேஷன் ஆகிடும். இதுதான் வந்து கேன்சர் செல்லாக வந்து க்ரோத் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரலான கண்டென்ட் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் இருக்குது. இப்போ வந்துட்டு மெடிக்கல்லையும் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்சர் சொல்லவா? ஐயோ கண்டுபிடிங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. கரெக்ட். சாக்லேட். சாக்கு கோ பிரதர். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே நெக்ஸ்ட். வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வெயிலில் கொஞ்ச நேரம் போய் நில்ல, வீட்லேயே இருக்காத, கதவை சத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் எதுக்குன்னு சொல்ல தெரியுமா? கண்டிப்பா இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒரு ரீசன். அதே மாதிரி வந்துட்டு என்னன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட்னஸ் அந்த மாதிரி போறோம், ஹெல்த் கான்ஷியஸ் தான் இருக்கும். அடுத்தது என்னன்னா ரெட்டினா நம்ம ஐல இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு இந்த சூரிய ஒளி படும் போது செரட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் நம்மளோட டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வெயிலில் இருந்தோம்னா கண்டிப்பாக மார்னிங் வெயில் அந்த மனுஷனுக்கு ஏற்றதான் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதனால மார்னிங் ஒரு 15 நிமிஷம் இருங்க, செரட்டோனின் கிடைக்கும், டிப்ரெஷனை குறைக்கலாம். அடுத்தது முடிய போகுது. ஸ்டாப் இட். என்னன்னா ரீசன் சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்காகனா நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம், ஒரு எப்படி சொல்கிறது, ஹாஸ்டலில் இருக்கோம், அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட் எனக்கு டைம் இல்லை, ஸோ அவுட் சைட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு குக் பண்ணும் போது எனக்கு பிடிக்கலை, அம்மா செய்வாங்க எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி சொல்லி ரீசன் சொல்லி நம்ம ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடுறோம்ல. கெட்ட விஷயத்துக்கு வந்து டைம் எடுத்துக்க மாட்டோம், டக்குன்னு எடுத்து சாப்பிட்றோம், எதெல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் நல்ல விஷயத்துக்கு ஸ்டாப் பண்ணுறோம்ல, ஸோ அந்த ரீசனை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நாமளே எடுத்துகிட்டு இருந்த ஒரு சில தண்ணி குடிக்கிறது, மூவ் ஆன் ஆகிறது, அதுக்கப்புறமேட்டு மூவ்மெண்ட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஸோ இந்த மாதிரி நான் நல்ல ஒரு விஷயம் ஃபாஸ்டிங் எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் வந்து ப்ராசஸ் ஃபுட் எடுத்துக்க மாட்டேன், அவுட் சைடு எடுத்துக்க மாட்டேன், காரம் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ சேலஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும் பத்தாது, அதை கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தால் தான் அடுத்த லெவலில் வந்துட்டு நமக்கு வந்து அது ரொட்டீன் லைஃப்பில் வந்து அது ஃபாலோ ஆகிடும். ஓகே, stay well.